எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா வந்து டாப் 5 கேஜெட்ஸ் ப்ளஸ் வந்து ஒரு போனஸ் கேஜெட் சேர்த்து தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கேஜெட்டோட மதிப்பு பார்த்தீங்கன்னா வந்து 48 ரூபாய் முதல் பார்த்தீங்கன்னா சிலது 48 வரும், சிலது பார்த்தீங்கன்னா வந்து 200 ரூபா, 100 ரூபா, 150 ரூபா, 300 ரூபா. ஃபைனலாக ஒரே ஒரு கேஜெட் மட்டும்தான் 1000 ரூபா. பாக்கி எல்லாமே பட்ஜெட் ரேஞ்சில் உள்ளது தான். அதனால் வீடியோ இது வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. அது மட்டும் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறாங்க. அதனால் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லா கேஜெட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ரிவர்ஸ் ஆர்டர்லேருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற 5வது கேஜெட் பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு லேசர் டிஸ்டன்ஸ் மீட்டர்னு சொல்லுவாங்க. 50 மீட்டர் உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் உள்ளது இருக்குது, 40, 150 சொல்லிட்டு பல வேரியண்ட் இருக்குது. பாக்ஸ் ஓப்பன் பண்ணி டிவர்ஸ் வந்துருச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்னதாக 2 பேட்டரி வந்து அதிலே கொடுக்குறாங்க. அது மட்டும் டேக் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ரீஃபான விதத்தில் வந்து யூசர் மேனுவல் எல்லாம் மென்ஷன் பண்ணிக்காங்க. வாங்குறவங்க கண்டிப்பாக யூசர் மேனுவல் கோத்ரூ பண்ணிக்கிற நல்லது சொல்லுவேன். இப்போ ஓப்பன் பண்ணோம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபீச்சர் ஃபோன் மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அது மட்டும் நல்ல ஃபினிஷிங். அது மட்டும் மெனு பட்டன், ப்ளஸ் பட்டன் எல்லாம் ஒரு ஆப்ஷன் இருக்குது. மேலே தான் லேசர் வச்சுருக்காங்க. இந்த லேசர் வச்சு தான் நம்ம வந்து டிஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து இதில் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பேக்கில் தான் வந்து நம்ம பேட்டரி போடுறதுக்கு வந்து ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நம்ம 2 பேட்டரி வந்து பேட்டரி போட்டுக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மென்ஷன் பண்ணிக்க கண்ணில் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்போ பேட்டரி போட்டாச்சு. இது எப்படி வேலை செய்யும்? இது ஜஸ்ட் நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிஸ்பிளேயில் வந்து இப்போ நான் செவுத்துக்கிட்ட வைக்கும்போது உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா லேசர் 50 மீட்டர் வரைக்கும் இந்த டிவைஸில் வந்து மெஷர் பண்ண முடியும். இப்போ இங்கேக்கும் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஜஸ்ட் நான் இதை டேப் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா கரெக்டான விதத்தில் வந்து இது மென்ஷன் பண்ணி காட்டுது. இதில் இது மட்டும் இல்லை, நம்ம எந்த டைப்பான செவரு இல்லை பாக்ஸ் டைப்பு, நம்ம செவரு வந்து நம்ம ரெக்டாங்குலர் டைப்பு, என்னென்ன மாதிரி ஆப்ஷன், பல ஆப்ஷனில் வந்து நம்மளை இதில் வந்து செய்ய முடியும். உங்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இது ஒரு நல்ல ஒரு அருமையான கேஜெட். இது விலை எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து 1300 வரும். இது வந்து 800 கூட இருக்குது. நீங்கள் மீட்ரு நீங்கள் கம்மியாக வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வேரி ஆகும். இது அஃபிஷியலாக வந்து கியர் பஸ்ஸில் வாங்க வேண்டியதாக இருக்கும். இது பெஸ்ட் பை லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே கொடுத்துருக்கேன். அப்போ 4வது ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர் ஃபோன். ரொம்ப நாள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க. அதனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆட்காமோட J3 மேட் இன் இந்தியா ஒரு ஃபீச்சர் ஃபோன் சொல்லலாம். இது ரொம்ப விலை கம்மி தான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 505 ரூபா தான் வரும். இது நீங்கள் அமேசானில் வாங்கிக்கலாம், இல்லைனா அஃபிஷியலாக வந்து ஆட்காமோட வெப்சைட்டில் கூட வாங்கிக்கலாம். கூப்பன் கோட் கீழே கொடுத்துட்டேன். கூப்பன் கோட் போடுங்க, அப்போ தான் 505 ரூபாய்க்கு வாங்க முடியும். இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நார்மலான நோக்கியா ஃபோன் மாதிரி தான் இருக்குது. இது பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்னதாக டேங்கிங் கொடுக்குறாங்க. நீங்கள் அதுக்கடுத்து ஏதாச்சும் நீங்கள் கூப்பன் கோட் போடலாம். பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து 1000 mAh வந்து பேட்டரி இருக்குது. நல்லா இருக்குது பேட்டரி பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு நல்லா நான் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சார்ஜர், அது இன்க்ளூடட் பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்டி. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அட்வான்ஸ்டான ப்ராடக்ட் காட்டுறாங்க. இப்போ நம்ம அந்த ஃபோனை பார்க்கலாம். வாவ், ப்ளூ கலரில் வந்து ஃபோன் வந்து உங்களுக்கு நோக்கியா ஃபோன் மாதிரி தான் இருக்கும், ஆனால் மேட் இன் இந்தியா ஃபோன். இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. J3 மாடல். இதில் வந்து 2-3 கலர் வருது. ஆனால் நம்மள்ட்ட இருக்கிற ப்ளூ கலர். பேக்கில் பார்த்தீங்கன்னா கேமரா, ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இது இருக்குது, ஆடியோ ஜாக், ஹெட்ஃபோன் போட்டுக்கலாம், சார்ஜ் போட்டுக்கலாம். அது வந்து ஸ்டிக்கர் மேலே எடுத்தாச்சு. இப்போ பட்டன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல பட்டன் டைப் நல்லா இருக்குது. இப்போ பேட்டரி ஓப்பன், பேட்டரி இன்செர்ட் பண்ணலாம். இப்போ டியூல் சிம் போடுற ஆப்ஷன் இருக்குது, கேமரா இருக்குது, அது மட்டும் இல்லை SD கார்டு போடலாம். இந்த ஃபீச்சர் ஃபோனில் எல்லாமே வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற விதத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ பேட்டரி நம்ம போட்டுட்டு மேலே கூட பார்த்தீங்கன்னா LED இருக்குது. இப்போ நம்ம ஜஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே வந்து ஆன் ஆகிடுச்சு. ஒரு பேசிக் ஃபோனில் வந்து என்னென்னலாம் இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. இதில் நம்ம மெனு பட்டன் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம முதல்ல கேமரா எப்படி இருக்குது பார்க்கலாம். இந்த கேமரா நம்ம மெமரி கார்டு போடல, ஆனால் சும்மா நீங்கள் உங்களால் அனலைஸ் பண்ணிக்க முடியும். 960க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரேம்ஸில் தான் வந்து உங்களுக்கு கேமரா வந்து 960க்கு 1280 தான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்குது. ஆனால் ஓகே, நாட் பேட்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து செட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு டிஸ்பிளே, ஃபோன் செட்டிங், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதில் சவுண்டு தான் உங்களுக்கு முக்கியம். ஏன்னா ரிங்டோன் வருமா, கால் வருமா, எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் காட்டுறேன். இப்போதைக்கு செட்டிங்ஸில் போய்ட்டு இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2 ரிங்டோன் கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக இன்னும் ரிங்டோன் அதிகமாக வேணால் உங்களோட SD கார்டு போட்டுக்கிட்டிங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆட்காம் ஸ்டோர் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ZTalksன்னு சொல்லிட்டு அதிலே ஒரு டிஃபால்ட்டாக ஒன்று இருக்குது. அதில் நம்ம MP3 நெட் இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான். இன்டர்நெட் சர்வீஸ் கூட இருக்குது. இதுதான் பெரிய ஹைலைட்டான விஷயம். அது மட்டும் இல்லாமல் கேம்ஸு எல்லாம் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் இதில் டிஃபால்ட்டாக கேம்ஸ் இருக்குது. நீங்கள் சிம் கார்டு போட்ட அப்புறம் அந்த Gdockல போயிருந்தீங்கன்னா உங்களால் வந்து இது மாதிரி அடிஷ்னலான கேம்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்க முடியும். இப்போ நான் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியாது, ஆனால் நம்ம ஒன்ஸ் போடும்போது
பண்ணும்போது 2G நெட்டில் வந்து நெட் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் என்னத்தை யூஸ் பண்ண போகிறோம் எனக்கு ஐடியா இல்லை. ஃபைல் மேனேஜர் அது மாதிரி எல்லாமே நார்மலான ஃபீச்சர் ஃபோனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ₹505 இது வேல்யூ ஆஃப் த மணி தான் சொல்லுவேன். பில்ட் குவாலிட்டி பொறுத்தவரை எல்லாமே நல்லா தான் இருக்குது. இது அஃபிஷியலாக பெஸ்ட் பை லிங்க் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். போகிற நம்ம மூணாவது ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டபிள் ஸ்பீக்கர் சொல்லலாம். இது ஒரு ஆன்டிக் மாடல் ஸ்பீக்கர். இதில் பார்த்தீங்கன்னா FM USB போடலாம், LED இருக்குது, அப்புறம் TFT கார்டு போடலாம். இது மட்டும் இல்லாமல் ஆக்ஸ் கேபிள் போடலாம், FM இருக்குது, எல்லாமே இருக்குது. இதில் கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா வந்து 5500 mAh தான் கொடுத்துருக்காங்க. SD கார்டு அது மாதிரிலாம் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி பாருங்கள் இதில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும். அது மட்டும் இல்லாமல் இதில் 3 கலர் வருது. ஆனால் வந்து இப்போ எக்ஸ்ட்ராவாக 4 கலராக கொடுத்துருக்காங்க. பிளாக்குள்ளே இதில் வருது. இப்போ ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா வந்து ஒரு துண்டு சீட் வச்சுருக்காங்க பாக்ஸில். இந்த துண்டு சீட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்பெசிஃபிகேஷன் ஓவராலாக. நானே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் என்னென்ன மாதிரிலாம் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இதை நம்ம வந்து தூர போட்டலாம். இப்போ நம்ம டிவைஸ் எடுக்கலாம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு பாக்ஸ் மாதிரி அந்த பழைய காலத்து ஒரு ஸ்பீக்கர் மாதிரி உங்களுக்கு தெரியுது. இது பில்ட் குவாலிட்டி பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து காம்பேக்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம பல போர்ட்டபிள் ஸ்பீக்கர் பார்த்துருங்க, ஆனால் இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். இதில் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 4 வந்து ஃபுட் இப்போதைக்கு வந்து இதில் ஹேண்டியாக நம்ம கேரி பண்ணுறதுக்கு வந்து இது மேலே கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பேக்கில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக பேட்டரி வேணால் அந்த நோக்கியா பேட்டரி மாதிரி வேணால் போட்டால் கூட போட்டுக்கலாம் அடிஷ்னல். ஆனால் உள்ளார பேட்டரியில் இருக்குது. ஆன் ஆஃப் பட்டனு, ஆக்ஸ் கேபிள், அப்புறமா வந்து சார்ஜ் போடுற USB பட்டன், அது மட்டும் இல்லாமல் FM கேபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஜஸ்ட்டு ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா LED லைட் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா. நைட் நேரத்தில் நம்ம LED மாதிரி யூஸ் பண்ணுறது கூட யூஸ் ஆகும். இப்போ நம்ம மொபைலில் பேர் பண்ணிவிட்டு இதோட சவுண்ட் குவாலிட்டி அது மட்டும் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்னு நான் நினச்சி பார்க்கல. ஆனால் இதில் நீங்கள் பார்த்துருக்கலாம் இதோட பேஸ் தான் ஹைலைட்டடான விஷயம். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட் பொறுத்தளவுக்கு பேஸ்லாம் நல்ல பக்காவாக இருந்துச்சு. இந்த ஸ்பீக்கரில் இவ்வளோ கொடுக்குறதுங்க ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ ஃபைனலாக இதோட விலை எவ்வளோ? இது பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து ₹651 அஃபிஷியலாக நீங்கள் வந்து அமேசான்லேயே வாங்கிக்கலாம். ஆனால் இது வந்து குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஸ்டாக் இருக்கும். ஒருவேளை ஸ்டாக் மாறிடுச்சுன்னா நீங்கள் வேறு டிசைனில் தான் வாங்க வேண்டியதாக இருக்கும். இதை பெஸ்ட் பை லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வாங்கணும்னு நினச்சிட்டு வாங்கி. நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேமிங் மவுஸ் சொல்லலாம். கேமிங்னா கேமிங்னு இல்லை, நீங்கள் நார்மலாக நீங்கள் உங்களோட ஒர்க் பர்பஸ் கூட யூஸ் பண்ணலாம். இந்த மவுஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த மவுஸ் வேறு, இது வேறு. இது என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து DPI மவுஸ் தான். ஆனால் இது வந்து மியூட்டட் மவுஸ். மியூட்டட் சொல்ல போனால் இதில் வந்து கிளிக்கிங் சவுண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்களே பாருங்கள். நம்ம லாஸ்ட் டைம் பண்ணியிருந்த மவுஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவுண்டு அதிகமாக இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வந்து சவுண்டு கொஞ்சம் கம்மி கிளிக்கிங்க்கு. அது மட்டும் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக அதே மாதிரி தான் இருக்குது. DPI வந்து உங்களுக்கு வந்து 5500 இருக்குது. ஒரு கேமிங்க்கும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா 5 பட்டன் இருக்குது. ஃபார்வர்டு பட்டன், பேக் பட்டன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டபுள் கிளிக் பட்டன் இருக்கிறதால உங்களுக்கு நல்லாயிருக்கும். RGB லைட்டோட. இதோட ஒர்க்கிங் பர்பஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதோட நான் ஒரு டெஸ்ட் பண்ணுறேன். டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து இது அக்யூரேசி வந்து 100% அக்யூரேசி கொடுக்குது கிளிக்கிங் வைஸு. அது கூட பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயும் உங்களால் ஐடியா புரிஞ்சிக்க முடியும் இந்த மவுஸோட குவாலிட்டி. இது ஃபைனலாக இது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட விலை வந்து ₹349. பெஸ்ட் பை லிங்க் நான் கீழே கொடுத்துங்க. AliExpressல வாங்க வேண்டியதாக இருக்கும். டாப் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் நம்ம வச்சுருக்கிற ஒரு எலக்ட்ரிக்கல் ஒரு மஸ்கிட்டோ கில்லர்னு சொல்லலாம். இது வந்து ஒரு லேம்பாக யூஸ் பண்ணிக்கலாம், மஸ்கிட்டோ கில்லராக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு சின்ன காம்பேக்டான ஒரு டிவைஸ் சொல்லலாம். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் எல்லாம் வெளியில் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஒரு வீட்டில் வந்து ஒரு அதிக ஒரு ஸ்பேஸ் உள்ள இடத்துல ஒரு மேலே நீங்கள் மாட்டிட்டிங்கன்னா
இப்போ இந்த காலத்து மழை காலத்தில் வந்து இது மாதிரி மஸ்கிட்டோக்கெலாம் பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்க இந்த லைட்டுக்கே வந்து அந்த கொசு வந்து அந்த இடத்துல வந்து வரும். கூட வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டடு அதுக்குள்ளார வந்து எல்லாமே இருக்குது. இதை நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ மஸ்கிட்டோ உள்ளார வந்து மாட்டிக்கிச்சுன்னா நீங்கள் இது மாதிரி ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கொடுத்துருக்க சின்ன சின்ன இந்த பிளேடு மாதிரி கம்பி வந்து குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கு. உள்ளார எல்இடி இருக்குது. இப்போ நம்ம ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணலாம். இதை நான் என்ன பண்ணுறேன்னா, நார்மலாக நம்ம வந்து ப்ளக்கில் நான் போட்டு காட்டும் போது அந்த யூவி லைட் வந்து எப்படி எரியுதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஒரு ப்ளூ கலரில் யூவி லைட்டு, அந்த ப்ளூ கலர் யூவி லைட் வந்து எரியும் போது வந்து உங்களுக்கு நைட் லேம்ப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த யூவி லைட் பார்த்திங்கன்னா வந்து ரிஃப்ளெக்ஷனில் வந்து அந்த மொஸ்கிட்டோலாம் வந்து உள்ளார வரும். அதுக்கடுத்து நைட் டோட்டலாக நான் லைட் ஆஃப் ஆக்கணும்னா இந்த அளவுக்கு தான் இது வந்து ஒர்க் ஆகுது. இதில் இப்போ உண்மையாகவே வந்து இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போதைக்கு வந்து இதில் வந்து இதோட எப்படி வந்து அந்த கொசு உள்ளார வரும்போது டோட்டலாகவே மருகியாக தான் அது. அதனால் ப்ராடக்ட் பொறுத்தளவுக்கு உண்மையாகவே நல்லாயிருக்கு. எண்ணெயை பொறுத்தளவுக்கு இது ரொம்ப விலையும் கம்மி தான். எண்ணெயை பொறுத்தளவுக்கு ஒரு 48 ரூபாய்க்கு இது நீங்கள் வாங்கிக்கலாம். இது அஃபிஷியல் பெஸ்ட் பை லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். அலி எக்ஸ்பிரஸில், இந்தியாவில் அமேசானில் ரொம்ப விலை அதிகமாக இருக்குது. அதனால் இந்த ப்ராடக்ட் வேல்யூ ஆஃப் த மணி தான் நான் சொல்லுவேன். நான் போனஸ் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்காமோட ஒரே ஒரு ப்ளூடூத் எல்இடி ஹெட்செட். இது ஒரு RGB ஹெட்செட் சொல்லலாம். நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் இதுக்குன்னு சொல்லி ஃபுல் ரிவ்யூ நம்ம பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். இது ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு USB கேபிள் கொடுக்குறாங்க. அது ஸ்டாண்டர்டான USB கேபிள் தான். அது கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆக்ஸ் கேபிளும் கொடுக்குறாங்க. இது என்ன ஸ்பெஷல்னா, இது ஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளூடூத்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஒரு ஸ்பெஷலு. அது மட்டும் இல்லாமல் 1 year வாரண்ட்டி, யூசர் மேனுவல் எல்லாமே வந்து டீட்டெயிலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த தர ப்ராடக்ட் வாங்குறதுக்கு வந்து உங்களுக்கு 10% ஒரு கூப்பன் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் பொறுத்தளவுக்கு பில்ட் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. RGB லைட் வந்து அந்த இடத்துல தான் எரியும். அந்த ஆட்காம்னு போட்டிருக்க குஷன் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு. ஃப்ளெக்சிபிள் டைப்பு, நம்ம கேரி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் சைஸ் வந்து. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதில் ஆன் ஆஃப் பட்டன், ஆக்ஸ் பட்டன், வால்யூம் பட்டன், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா FM கூட இதில் இருக்குது. அதுதான் ரொம்ப ஹைலைட்டடாக. அது மாதிரி மியூசிக் நீங்கள் வந்து ஒவ்வொரு சவுண்டு நீங்கள் வேணால் மியூசிக் மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் SD கார்டு வேணால் நீங்கள் வந்து போட்டுக்க முடியும். இப்போ நீங்கள் சார்ஜ் இதில் இல்லைன்னு நினச்சினா கூட நீங்கள் வந்து ஆக்ஸ் கேபிளில் போட்டு டேரெக்டாக பவர் நீங்கள் கொடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சார்ஜ் ஏற்றிக்கலாம். இல்லை மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து 5 hours வரைக்கும் தாராளமாக வேலை செய்யுது. RGB லைட் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. வந்து டே டைம் நைட் டைம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நீங்களே இப்போ நீங்கள் பார்க்கலாம். சவுண்ட் குவாலிட்டி பொறுத்துக்கு நல்லாயிருக்கும். அதோட ஃபுல் ரிவ்யூ நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இதோட ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து 1150 ரூபா தான் வரும். இதோட அஃபிஷியல் பெஸ்ட் பை லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கூப்பன் கோடும் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சில பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த டாப் 5 கேஜெட் ப்ளஸ் இந்த போனஸ் கேஜெட்டோட அன்பாக்சிங்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எந்த கேஜெட் பிடிச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ண வந்துடுறாங்க. அதே வார்த்தை எங்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு எந்த கேஜெட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஸ்பீக்கர் சொல்லலாம். வுடன் ஸ்பீக்கர், ஃபஸ்ட் கிளாஸான ஸ்பீக்கர், நல்லா இருக்குது. ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு ரீசேலர்கிட்ட தான் அமேசானில் இருக்கிறதால ஸ்டாக் ஒருவேளை மாறிடுச்சுன்னா நான் வேறு ரீசேலர் வந்து இருந்துச்சுன்னா கொடுக்குறேன். இல்லைனா வந்து ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் அதை பற்றி வருத்தப்பட வேணாம். ஏன்னா வந்துக்கிட்டே இருக்கும் ஆன்லைனில். அதுக்கடுத்து கேஜெட் எனக்கு ரொம்ப பிடிச்சது சொல்ல போனால் இந்த மஸ்கிட்டோ கில்லர், லேசர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன். இவ்வளோ தான் என்னோட செலெக்ஷன். ஆனால் மோரனாலாக இன்றைக்குள்ள கேஜெட் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு தான். அதனால் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கணும், ஒரு லைக் பண்ண வந்துடுறேன். ஒரு நண்பருக்காச்சும் உங்கள் நண்பர் ஃபேஸ்புக் இல்லைனா யாருக்கா ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ பயன்படும். அது மட்டும் இல்லாமல் சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உடனடியாக கீழே இருக்கிற கிளப்பரை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் குரூப்லாம் ஃபாலோ பண்ணலாம். எல்லா லிங்கும் கீழே கொடுத்துருக்கேன். உடனே ஃபாலோ பண்ண மறந்துடுறாங்க. அப்கமிங் வீடியோ வந்துகிட்டே இருக்கு. மாட்டி சரிங்க. பாய்.